அடிச்சு கொண்டாலும் அது பாவம் தான். இருந்தாலும் உயிரா பாவமான்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் உயிர் தானே முக்கியம். பாம்போடைய பாவத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அதை அடிச்சு விடுவாங்க. ஓகே, அதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம், அதை அடிக்காதீங்க அப்படின்னு. ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த பயமும் அந்த வேதனையும் இருக்கும். அதனால நீங்க அடிச்சிட்டாலும் சரி, அடிக்காதீங்க, அடிச்சிட்டாலும் சரி, அதை பிடிச்சிக்கிட்டு ஆள் பிடிச்சிட்டு போயிட்டாலும் சரி. ஆனா தோஷம் தான், விஷஜந்து தோஷம்னு அதை சொல்லுவோம். அதுக்கு வீட்டுல என்ன பண்ணணும்னா உப்பு மஞ்சத்தூள், கல்லு உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கிணத்து தண்ணியில, கிணத்து மாதிரி போர்ல இருந்து நம்ம இந்த நல்ல தண்ணின்னு இந்த வாட்டர் கேன், அதுல வாட்டர் இதெல்லாம் வச்சிருக்கோம், அது கிடையாது. உப்பு தண்ணி, நார்மல் தண்ணி, நம்ம போர் வாட்டரா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த தண்ணியை எடுத்து இந்த இதை கரைச்சி வீடு பூரா தெளிச்சு விட்டுடணும். இதை தெளிச்சு விட்டுட்டு ஒரு வாசன திரவியம் ஒண்ணு வாங்கி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை போட்டு விட்டோம்னா இந்த தோஷம் விலகும். ஆனா இது என்னைக்குன்னா, இது என்னைக்கு அந்த பாம்பு வீட்டுக்கு வந்ததோ அதே மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதன்கிழமை நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கோமே, அதே மாதிரி 3 புதன்கிழமைக்கு இதை செய்யணும் நீங்க தொடர்ச்சியா. ஆமா, இப்ப ஒரு திங்கக்கிழமை வந்தா 3 திங்கக்கிழமைக்கு செய்யணும். செஞ்சா அந்த தோஷம் போயிடும்.